உங்களை மாதிரி பத்திரிகை வந்து கேள்வி கேளுங்க, பதில் சொல்றாரு. உடனே சேகர் பாபு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் தப்பு சார். அதெல்லாம் சேகர் பாபு மாதிரி ஒரு நல்ல அமைச்சர் யாருன்னா ஒருத்தர் காட்டுங்க சார். சென்னையிலே ஒரு நல்ல அமைச்சர், ஒரு நேர்மையான அமைச்சர், ஒரு ஊழலற்ற அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு தான். அவர்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி, எங்கள் நாளைய தமிழக மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்புங்க. அந்த போராட்டத்தை கைவிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. நான் சொல்லுவேன் சார். போராட்டத்தை கைவிடணும்னா அவங்க கேட்கிற கோரிக்கையை வைக்க மாட்டேங்க. 23,000 சம்பளத்துல இருந்து 16,000 சம்பளமா குறைக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க போராட்டத்தை விட்டுட்டு போக முடியும் வீட்டுக்கு? அவங்க எப்படி குடும்பம் நடத்துவாங்க? அதை யோசிக்கிறீங்களா எங்கேயாவது? முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இறந்த உடனே அன்னைக்கு நைட்டே நீதிமன்றம் வரைக்கும் நாடி அடுத்த நாள் மெரினா கடற்கரையில சமாதியை வைக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்க? அப்பெல்லாம் ஒரே நாள் நைட்டுக்குள்ள உங்களால செய்ய முடிஞ்சது. இத்தனை மக்கள் போராடுறாங்களே, ஒரு நாள் நைட்டுக்குள்ள உங்களால தீர்வு காண முடியாதா? நீங்க எதுக்கு எது சம்பந்தம் பத்தி பேசுறீங்க சார்? சார், ஒரு நாள் நைட்ல மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய முடிஞ்ச திமுகவால இதை செய்ய முடியலையா? உங்களை மாதிரி சேனல் தான் தேவையில்லாம குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்துருக்கீங்க, போராடுறாங்க. நீங்க என்ன உங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க இத்தனை நாளா கேள்வி கேட்கறாங்க, ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. தீர்வு கேட்டா நாளைக்கு சொல்லுவார் முதல்வர், நாளை கழிச்சு சொல்லுவார்னா இன்னைக்கு எப்ப சொல்லுவீங்க? 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். துப்புரவு தொழிலாளர்களுக்கு நன்மை எங்கள் தலைவர் தளபதி செய்வார். நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வாங்க, வர வைப்போங்க. இவங்களுக்கு என்ன முடிவு? சரி சார், இந்த துப்புரவு பணியாளர்கள் வேலையை தனியார் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, ஏன் அரசு எடுத்து நடத்த முடியாது? எதுக்கு அப்புறம் மாநகராட்சிக்கு இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு முன்னால அதிமுக ஆட்சி 10 வருஷம் இருந்துச்சு. நம்ம ஆட்சிக்கு வாங்க சார். இரு சார், சும்மா பேசுறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இங்க சென்னையில துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க. திமுக அரசு இப்போது வரை எந்த ஒரு அவங்க கேட்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கல அப்படின்றத ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனைகளை தீர்க்க முடிஞ்ச திமுகவில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலையா? ஒண்ணு சொல்லுங்களா? இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படும். மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி அவங்க வந்து நல்ல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் செயல்பாபு, மாண்புமிகு நான் சேகர் பாபு அவரும் நல்ல பதில் கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் பண்றாங்க. இல்ல, அவர் ஏன் எதுக்குள்ள வர்றாருன்னு கேக்குறேன். அறநிலையத்துறை அமைச்சர் எதுக்கு இந்த இதுல வர்றாரு? ஏன் லோக்கல் மினிஸ்டருங்க அவரு? லோக்கல் மினிஸ்டர்னா அந்த துறைக்குன்னு எதுவும் அமைச்சர்கள்லாம் இல்லையா? அந்த துறைக்கான அமைச்சர் தான் இருக்காங்க. நல்லது நடக்கும், விரைவில் நல்லது நடக்கும். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் யாரும் பழிவாங்கப்படவில்லை, யாரும் நசுக்கப்படவில்லை. நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன், சென்னை மாநகரத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் நானும் தொடர்ந்து இந்த சமூக வலைத்தளத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு அனைவருக்கும் நன்மை நடைபெறும். அவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை அவர்கள் நான் விடுக்கிறேன். அவ்வளவுதான். நல்லது நடந்தா தானே அவங்க போராட்டத்தை கைவிடுவாங்க. நல்லது நடக்கலையே. வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களேன்னு மக்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்கன்னு அந்த பணியாளர்கள் கேட்கறாங்க. நாங்க எங்க வாக்குறுதி கொடுத்தோம், எங்க காட்டுங்க பாப்போம் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு பத்திரிகையாளர் பத்தியில பேசுறாரு. வாக்குறுதியை பத்தி கொடுக்கலையா? ஒரு நிமிஷம் இருங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு பேட்டி கொடுத்தாருல, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்கணும். ஒரு அதிமுக காரன், ஒரு பிஜேபி காரன் வந்து எவனோ ஒருத்தன் யூடியூப் சேனல்காரன் அவர்கிட்ட பேட்டி கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்லுவாரு? இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்கிறேன் சார். உங்களை மாதிரி பத்திரிகை வந்து கேள்வி கேளுங்க, பதில் சொல்றாரு. உடனே சேகர் பாபு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் தப்பு சார். அதெல்லாம் சேகர் பாபு மாதிரி ஒரு நல்ல அமைச்சர் யாருன்னா ஒருத்தர் காட்டுங்க சார். யாருன்னா ஒருத்தர். இன்னைக்கு சென்னையிலே ஒரு நல்ல அமைச்சர், ஒரு நேர்மையான அமைச்சர், ஒரு ஊழலற்ற அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு தான். அவர் கோயிலுக்கு அமைச்சர். கேள்வி கேட்கறேன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? இல்ல, சிறந்த அமைச்சர்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீதிமன்றமே சொல்லுது அறநிலையத்துறைன்றது கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லுது. நீங்க நல்ல அமைச்சர்னு சொன்னவர சார் நான் ஒண்ணு சொல்லிட்டேன். நான் சொல்றேன் சார்,
மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு நல்ல அமைச்சர் தான் சார். நான் ம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பெல்லாம் நான் பேச விரும்பல சார். அது கண்டம் கோர்ட் ஆயிடும். அவர் நல்ல அமைச்சர். நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு இந்த பதிவில சொல்றேன். நாங்க துப்புரவு தொழிலுடைய அந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மனம் கஷ்டமா இருக்குது. ஏன்னு கேட்டா, அந்த கொரோனா காலகட்டத்தில் அனைத்து தமிழகத்தின் மக்களோட உயிரை காப்பாற்றி யாருன்னு கேட்டா அந்த துப்புரவு தொழிலாளர்கள் தான். அவர்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி, எங்கள் நாளைய தமிழக மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்புங்க. அந்த போராட்டத்தை கைவிடுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. நான் இதான் நான் சொல்லுவேன் சார். போராட்டத்தை கைவிடணும்னு அவங்க கேட்கிற கோரிக்கையை வைக்க மாட்டீங்க. 23,000 சம்பளத்துல இருந்து 16,000 சம்பளமா குறைக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க போராட்டத்தை விட்டுட்டு போக முடியும் வீட்டுக்கு? அவங்க எப்படி குடும்பம் நடத்துவாங்க? அதை யோசிக்கிறீங்களா எங்கேயாவது? போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்றீங்களே தவிர தீர்வு கண்டிப்பா சொல்ல ஒண்ணு மாட்டீங்களே. சொல்லட்டுங்களா? கண்டிப்பா முதலமைச்சர் அதுக்கான பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அதுக்கான பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார். நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கான ஆலோசனை செய்து கொண்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு சொல்லுங்களா? கண்டிப்பா நல்லது நடக்கும். நாங்க யாரையுமே கை கூட மாட்டோம். இல்ல நல்லது துப்புரவு நடக்கும். தொழிலாளருக்கு நான் இல்ல உறுதியளிக்கிறேன். இல்ல சார், ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இறந்த உடனே அன்னைக்கு நைட்டே நீதிமன்றம் வரைக்கும் நாடி அடுத்த நாள் மெரினா கடற்கரையில சமாதியை வைக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்க? அப்பெல்லாம் ஒரே நாள் நைட்டுக்குள்ள உங்களால செய்ய முடிஞ்சது. இத்தனை மக்கள் போராடுறாங்களே, ஒரு நாள் நைட்டுக்குள்ள உங்களால தீர்வு காண முடியாதா? இதுதான் அங்க இருக்கக்கூடிய சாமானியர்களின் கேள்வியா இருக்குது. நீங்க எதுக்கு எது சம்பந்தப்பட்டு பேசுறீங்க சார்? சார், ஒரு நாள் நைட்ல மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய முடிஞ்ச திமுகவால் இதை செய்ய முடியலையா? இது மக்களின் ஆதங்கம், அந்த பணியாளர்களின் ஆதங்கம். கேள்வி சார் நான் சொல்ற கேட்டுங்க சார். அது நீதிமன்றம் நீதி தேவதை எங்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு கடற்கரையில் இடம் கொடுத்தாங்க. அதே நேரத்துல எங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அந்த நன்றி நாங்க மறக்கல. கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க உதவி செய்வோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். கண்டிப்பா நல்லது நடக்கும். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் பழி வாங்கியது கிடையாது. எங்கள் தலைவர் தளபதி தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. அதே போல்தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அதே போல்தான் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு, அதே போல்தான் எங்கள் வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்கள். நான் என்ன சொல்றேன்னா, யாரோ அரசியல் பண்றாங்க. தயவு செஞ்சு துப்புரவு தொழிலாளர்கள் நீங்க அதுல நீங்க பலிக்கடை ஆகாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா நடக்கும். நான் இது மட்டும் தான் சொல்ல முடியும் சார். நல்லது நடக்கும். வாக்குறுதி நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே சார் அவங்க கேட்கறாங்க. நிரந்தரமாக்கவும் சொல்லியிருக்கீங்க. சரி, எந்த ஒரு களங்கமும் ஏற்படாத முதலமைச்சர்னு சொல்றீங்க. தற்காலிக ஆசிரியர்கள் போட்டாங்க, அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஊனமுற்றவர்கள் அவர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. எல்லாமே போராடுறாங்க, எல்லாம் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களது ஆட்சியில உங்களுடைய வாக்குறுதியை கேட்டுதான் போராடுறாங்க. அவங்க எதுக்காகவோ போராடல. நீங்க தான் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. ஏன் வாக்குறுதி நிறைவேற்ற முடியல? ஆனா கேட்டால் 95% 96% வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றீங்க. ஆனா அவங்க நிறைவேற்றலன்னு மக்கள் சொல்றாங்களே. சார் ஒன்னு சொல்லட்டுங்களா? உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் என்னுடைய ஒரே ஒரு பதில் என்னவென்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும் பொழுது நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் நிறைவேற்றப்படும். கண்டிப்பா ஒரு சில மாதங்களில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாங்கள் தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். அவ்வளவுதான். எங்கள் தலைவர் தளபதி சொல்வதைதான் செய்வார், செய்வதுதான் சொல்வார். இதில் நீங்க நம்பணும். அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்களே, உங்களுடைய தலைவர் சொல்ல மாட்டாரு. அந்த வார்த்தையை தலைவர் முதலமைச்சர் சொல்லிட்டா கேட்டுட்டு மக்கள் போயிட போறாங்க. குடியாத்தம் குமாரன் சார் சொல்றத முதலமைச்சர் சொன்னா கிளம்பிடுவாங்களே. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. நாங்க துப்புரவு தொழிலாளர்களை எங்க கடவுள் மாதிரி நாங்க வணங்குறோம் சார். நாங்க அவங்களை கைவிட மாட்டோம் சார். கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்கும் சார். நல்லது நடக்கும். இதுல எதிர்கட்சிகள் நிறைய சுழற்சி பண்றாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம். கண்டிப்பா துப்புரவு தொழிலாளர்களுக்கு நல்லது நடக்கும். எங்க தலைவர் தளபதி கண்டிப்பா நல்லது பண்ணுவார் சார். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? நீங்க காட்டுறீங்களோ இல்லையோ, எங்க தலைவர் தளபதி அவர் கடவுள் சார். எல்லாருக்கும் நல்லது கண்டிப்பா பண்ணுவார் சார். எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தலைவர்கள் கடவுளே இல்லைன்றாங்க. நீங்க உங்க தலைவரை கடவுள்னு சொல்றீங்களே, எந்த அடிப்படையில சொல்றீங்க சார்? எனக்கு அவர் கடவுள் சார். எனக்கு ஒரு கடவுள். கடவுளை நம்ப துப்புரவு தொழிலாளர்களுக்கு நல்லது நடக்கும். கடவுளை நம்புவான். ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை மாதிரி சேனல் தான் தேவையில்லாம குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்துருக்கீங்க. குழப்பம் இல்ல சார். இல்ல குழப்பம் இல்ல. அவங்க போராடுறாங்க.
போராடுறாங்க. நீங்க என்ன என்ன உங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க இத்தனை நாளா கேள்வி கேட்கறாங்க, ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. தீர்வு கேட்டா நாளைக்கு சொல்லுவார் முதல்வர், நாளை கழிச்சு சொல்லுவார்னா இன்னைக்கு எப்ப சொல்லுவீங்க? இன்னைக்கு சார் அவங்களுக்கு பதில். சார் முதலமைச்சர் சார் எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். கண்டிப்பா சொல்றேன். துப்புரவு தொழிலாளர்களுக்கு நன்மை எங்கள் தலைவர் தளபதி செய்வார். எங்கள் நாளைய தமிழக மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் செய்வார். யார் சார் உள்ளாட்சி அமைச்சர்? இல்ல மலைக்கோட்டை நான் கேட்ட சேர்ந்த கேள்விக்கு மாண்புகண்ணன் கே நேரு அவரும் செய்வார் சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையே. நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வாங்க, வர போங்க, இவங்களுக்கு என்ன முடிவு? இதுதான் என்னுடைய கேள்வி. நாளைக்குன்றது வேற சார். நாளைக்குன்றது வரலாம், வராமல் கூட போகலாம். இன்னைக்கு தானே நிதர்சனம். இன்னைக்கு அவங்க கேட்கறதுக்கு என்ன மிக முடிவு சொல்ல விரைவில் நல்ல போறீங்க? முடிவு, மிக விரைவில் நல்ல முடிவு முதலமைச்சர் அறிவிப்பார். சரி சார், இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். அதாவது மருத்துவம் தனியாருக்கு கொடுத்துறீங்க, கல்வி நடத்துறது தனியாருக்கு கொடுக்குறீங்க, இந்த மின்சார உற்பத்தி கொள்முதல் அதையும் தனியாருக்கு கொடுக்குறீங்க. இந்த டாஸ்மாக் மது இதை மட்டும் அரசு தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க. வருமானம் அதுல மட்டும் வர்றதுனால உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்களா? இந்த துப்புரவு பணி ஒண்ணு இதெல்லாம் வந்து சொல்லட்டுங்களா தனியாருக்கு கொடுத்துருவீங்களா? இது என்னுடைய கேள்வி சார்? இல்ல, சீமானின் கேள்வி. நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கேள்வி இது. சீமானதான் எனக்கு ஒரு ஆளே கிடையாது சார். என்ன சார் இது? சொல்லிட்டா சார் ஒரு நிமிஷம் இருங்க. ம். டாஸ்மாக நாங்க கொண்டு வரல சார். டாஸ்மாக நாங்க கொண்டு வரல. அது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் டாஸ்மாக் கொண்டு வந்தாங்க. அது தொடருது. இது சரி. நீங்க சொன்னீங்கல்ல, இதெல்லாம் தனியாருக்கு போயிடுச்சுன்னு. அதெல்லாம் அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆட்சியில அவங்க கொடுத்து வந்து அப்படியே தொடருது. ஆச்சுங்களா? பிஜேபி எப்ப சார் ஆட்சி டாஸ்மாக் அமைச்சிச்சு? நாங்க கொண்டு வரல. பிஜேபி எப்ப சார் ஆட்சி பிஜேபி எப்ப ஆட்சி அமைச்சது தமிழ்நாட்டுல? சார் அதிமுக பிஜேபி எல்லாம் ரெண்டு ஒண்ணு ரெண்டு ரெண்டு ஒரு கொட்டையில கூட்டம் மட்டும் தானே. ம். எல்லாமே ஒண்ணுதானே. என்ன சார் பேசுறீங்க நீங்க? உங்க சேனலே பிஜேபி சேனல் தான். அது எப்படி உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டா உடனே எங்க மேலே பிஜேபி சாயம் பூசுறீங்க? ஆமா, நீங்க அப்படியே கேள்வியே கேக்குறீங்க. சார் சார் இது இது வரைக்கும் வரைக்கும் நீங்க நாங்க எவ்வளவு சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார். நாங்க ம். எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறோம். தமிழினத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் எவ்வளவு நன்மை செய்திருக்காரு. இது சொல்லுங்க சார், வரைக்கும் உங்க சொல்லுங்க சார் சேனல்ல கேட்போம். ஏதாவது பேசுறீங்களா? சொல்லுங்க எதுவுமே நீங்க கேட்போம். பேசுறது எப்பவுமே டிஎம்கே ஆன்டி 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 அப்படிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நான் என்ன செஞ்ச பேச நல்லத போறேன்? செஞ்ச நல்லத சொல்லுங்க. நான் மக்கள்கிட்ட நான் மத்தவங்க மாதிரி வந்து எடிட் சார் பண்ணி கட் பண்றதெல்லாம் கிடையாது சார், சார். நீங்க என்ன சொல்றத சார் அப்படியே போட பேசுறீங்க? போறோம். சார் ஆ, சார் நாங்க என்ன சார் நன்மை பண்ணல? இன்னைக்கு சொல்லுங்களேன் வரிசையா. பெண்களுக்கு அந்த ஆட்சி நடத்துகிற ஒரே ஒரு முதலமைச்சர் ம். தமிழ்நாட்டின் தலைவர் தளபதி தான். அங்க அது துப்புரவு ஒத்துழையா சார்? பணியாளர்கள் பெண்கள் இல்லையா? சார் கேக்குறேன், பாருங்க, துப்புரவு பணியாளர்களே பெண்கள் இல்லையா? சார் துப்புரவு பணியாளர்கள் காலையை விழுந்து நான் வணங்குகிறேன். குடியாத்தம் குமரன். நான் திமுக மட்டும் கிடையாது. ஐ எம் யூடியூபர். நான் ஒரு ஊடகவாளர். நான் சமூக வலைத்தளத்தில் எல்லோருக்காக பேசக்கூடியவன். சென்னையிலே துப்புரவு தொழிலாளர்கள் நடத்துகிற போராட்டம் நியாயமான போராட்டம். அவர் கால்களை விழுந்து நான் வணங்குகிறேன். ஆனால் அந்த துப்புரவு தொழிலாளருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இது அவருக்கு சென்று கண்டிப்பாக சேரும். ஒரு விமர்சன சேனல் கண்டிப்பாக தலைவர் தளபதி உங்களுக்கு நன்மை செய்வார், நன்மை செய்வார். இல்ல நீங்களே தைரியமாக இருங்கள். நீங்களே ஆரம்பிச்சீங்க. மகளிருக்கு உரிமை தொகை 1000 கொடுக்கிறோம். பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு அந்த உரிமை தொகை ஒரு 1000 போகுது. படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு தமிழ் மகன் அப்படின்றதுல மாசம் மாசம் 1000 போகுது. இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்க முடிஞ்சிச்சு இல்ல? இதுக்கு எவ்வளவு சார் நிதி ஒதுக்கிற போறீங்க? மதுரையில நூலகம் கட்டுறீங்க 200 கோடிக்கு. இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்க முடிஞ்சவங்கனால இதுக்கு மட்டும் நிதி ஒதுக்க முடியலன்னா என்ன பாரபட்சம்? ஏன் உங்களுக்கு சார் தேவையில்லையா அவங்க? சார் ம். சார் இங்க பாருங்க. நீங்க இந்த மாதிரி குட்டி எல்லாம் குழப்பாதீங்க தயவு செஞ்சு. குட்டைய குழப்பல தலைவர் இருக்கிற பேசிட்டு உண்மையை இருக்கார். பேசுறேன். சார் தலைவர் பேசிட்டு இருக்கார். மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு, செயல் பாபு சிறந்த அமைச்சர். அதே போல் சென்னையின் அமைச்சர், சுகாதார அமைச்சர் அண்ணன் மா ம். சுப்பிரமணியன். இதையெல்லாம் தாண்டி நாளை ம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரக்கூடிய மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் இவர்களோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். மிகுந்த வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். விரைவில் நல்ல முடிவு எடுக்க முடியும். பேசிக்கிட்டே துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணப்படும். அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் தலைவர் தளபதி கைவிட மாட்டார் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி சார், இந்த துப்புரவு பணியாளர்கள் வேலையை தனியார் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. ஏன் அரசு எடுத்து நடத்த முடியாது? எதுக்கு அப்புறம் மாநகராட்சிக்கு இருக்கு? எத்தனை வீடுகள் இருக்கு சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டுல? இவ்வளவு வரிகள் வருது. அதுல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா? அப்புறம் எப்படித்தான் மாநகராட்சி இயங்குது? அவங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல எடுக்க முடியாதா அந்த பணியை?
சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க. ம். இதுக்கு முன்னால அதிமுக ஆட்சி 10 வருஷம் இருந்துச்சு. சார் நம்ம அப்ப ஆட்சிக்கு வாங்க சார். அரசாங்கம் சார், இரு சார், ஆ, சும்மா ஆ. பேசுறேன். இதுக்கு முன்னால அதிமுக ஆட்சியில தனியார் நடத்துச்சா அரசாங்கம் நடத்துச்சா சார்? தனியார் தான் நடத்துச்சு. ஆ? தனியார் தான் சார் அப்பெல்லாம் நடத்துச்சு. நீங்க கேள்வி கேட்கல. உங்க அரசு கிட்ட மட்டும் கேட்கல, நான் திராவிட கட்சிகள் ரெண்டையும் தான் பார்த்து கேட்கிறேன். எல்லாமே தனியார் தனியார் கொண்டு போற நீங்க மதுக்கடைகளை மட்டும் உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் ஏன் தனியார் சார், ஆக்குறீங்க? ஆ. மதுக்கடை பத்தி பத்தி ஏன் சார் மதுக்கடை மதுக்கடைன்னு பேசுற? ஏன் சார் திமுக கோவம் வருது? மதுக்கடை கொண்டு வந்துச்சு. எதுக்கு மதுக்கடை கோவம் கொண்டு வருது வந்தது உங்களுக்கு? ஜெயலலிதா சார். சும்மா சார், ஆவன்னா எல்லாரும் கொண்டு மதுக்கடை வந்தாலும் மதுக்கடை சொல்லி பேசுறீங்க. கொண்டு வந்ததை நான் கேட்கல சார். நடத்துறது நீங்க தானே சார். அதையும் தனியார் விட மாட்டீங்க, வருமானம் போயிடும். சார், இதை மட்டும் நீங்க தனியார் எங்களை சொல்றீங்க. சொல்லாதீங்க ஆ. சார். நீங்க எங்களை சொல்லாதீங்க சார். அரசாங்கம் நடத்துது, 15 வருஷமா நடத்துது. அதை இப்ப சரி. நடத்த அவ்வளவுதான். ம். எப்ப எடுத்தாலும் மதுக்கடை 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 சார். ஒண்ணு சொல்லிட்டா, ம். பூரண மதுளுக்கெல்லாம் கொண்டு வந்தா ம். எல்லாரும் செத்து போடுவான். ஆ, அப்படி ஆக்கிட்டீங்க. தமிழ்நாட்டை அப்படி ஆக்கிட்டீங்களா? சார், ஆ. எடப்பாடி பழனிசாமி சொல்லு சார். எங்க சொல்றீங்க? எடப்பாடி 4.5 வருஷம் தான் சார் நாங்க ஆட்சியில சொல்றோம் இருந்தாரு. 4.5 வருஷம் தான் ஆட்சியில சார். இருந்தாரு. நீங்க தான் அப்பையில இருந்து இருக்கீங்க ஆட்சியில. சார், அதுக்கு முன்னால ஜெயலலிதா இருந்தாங்க சார். ஏன் சார் 10 ஜெயலலிதா வருஷம் ஏடிஎம் ஜெயலலிதானா? காட்சி சார். சார், ஒரு நிமிஷம் இரு சார். 10 வருஷம் ஏடிஎம் காட்சியில மதுக்கடை இல்லையா? இப்ப எங்க ஆட்சி வந்தோடனே மதுக்கடை 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 பேசுங்க. சரி, நாளைக்கு எங்க தொடர்ந்து எங்க தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். சார், நாளைக்கு இருங்க. நாளைக்கு கேள்வி ஒண்ணே உதயநிதி ஒண்ணுதான். முதலமைச்சர். சரி, கேள்வி ஒரு ஒண்ணுதான். நிமிஷம். கேள்வி ஒண்ணுதான். என்ன மதுக்கடைகளை என்ன கேள்வி? மதுக்கடைகளை அரசு கட்டுப்பாட்டில் வச்சு நடத்துறீங்க. இதை ஏன் அரசு கட்டுப்பாட்டுல வைக்க முடியலன்னா கேள்வி. புரியுதா உங்களுக்கு? அதை நடத்த முடிச்சவங்களுக்கு இதை ஏன் நடத்த முடியல? நாங்க வைக்கல சார். ஏற்கனவே எங்க ஆட்சியாளர்கள் அவர்கள் வைத்த மதுக்கடை தான். நீங்க எப்ப எடுத்தாலும் திமுக மதுக்கடை, எடப்பாடி பழனிசாமி திமுக மதுக்கடை. நாங்க சார், தமிழரை இல்ல கொண்டு இல்ல, வரோமா? என்னுடைய கேள்வியை நீங்க விளங்கிக்கிறணும். இதை நீங்க அரசு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்கன்னு சொல்றேன். அது போல இந்த தூய்மை பணியாளர்களை ஏன் அரசு கட்டுப்பாட்டுல வைக்க மாட்டீங்க? தனியார் கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? 23,000 சம்பளம் வாங்குறவங்களை 16,000 சம்பளமா குறைச்சீங்கன்னா அவங்க எப்படி குடும்பம் நடத்துவாங்க? இதான் என்னுடைய கேள்வி. சார், சார், இதுக்கு ஒரே ஒரு பதில் சார். எங்கள் தலைவர் தளபதி அவர் ம். தெய்வம். நன்மை நடைபெறும். நான் சென்னையிலே போராட்டம் நடைபெறுகிற துப்புரவு தொழிலாளருக்கு குடியாத்த போராட்டம் சொல்கிறேன். நல்லது நடக்கும். எங்கள் தலைவர் தளபதி நல்லதே செய்வார். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவங்களை நான் கைவிட மாட்டோம். துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரும் கடவுளுக்கு சமமானவர்கள். நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வியாக. முதல்வர் நிறைய டைம் சொல்லுங்க சொல்லியிருக்காரு 95% நாங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு. எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்களே. சார். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நாங்கள் நிறைவேற்ற சார். நிறைவேற்றியாச்சு சார். ம். மக்கள் நிம்மதியா இருக்காங்க சார். சந்தோஷமா இருக்காங்க சார். 2026 மீண்டும் தலைவர் தளபதி தான் சார் முதலமைச்சர். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சார். எல்லாமே நல்லா நடக்கும் சார். இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் சார். கண்டிப்பா நிறைவேற்றிட்டோம் சார். நல்லது நடக்கும் சார். இல்ல, நல்லது தலைவர் நடக்கட்டும். தளபதி அதுல இருக்கார் சார். இல்ல திமுக கொடுத்த முக்கியமான ஒரு வாக்குறுதியில மாணவர்களுக்கான வாக்குறுதி இருக்கு. 30 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் கல்வி கடன் வாங்கினது தள்ளுபடி பண்றோம்னு சொன்னாங்க. இப்ப அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது 27 வயசு இருந்த ஒருத்தன் இப்ப 31 வயசுக்கு மேல ஆயிருச்சு. இனிமே அந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அவன் பயனடைய போறது கிடையாது. ஆனா வாக்குறுதியை நீங்க இன்னும் நிறைவேற்றவும் கிடையாது. 2026 ஆட்சி முடிய போகுது. உங்களை நம்பித்தானே அந்த சார், மாணவர்கள் உங்களுக்கு ஆட்சி ஓட்டு முடியுது போட்டாங்க. இல்ல. எங்க ஆட்சி தான், எங்க திமுக ஆட்சி தான் தொடரும். உங்களுக்கு சொல்லட்டுங்களா? 2026 சொல்றீங்கல்ல, அந்த கல்வி கடன் அது ஒன்றிய அரசு தள்ளுபடி செய்யணும். நாங்க இல்ல. கண்டிப்பா அதை நாங்க செய்வோம் வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தது யாரு? நீங்க தானே. அப்ப ஒன்றிய அரசு சொல்லலையே நீங்க. சார். நாங்க ஜெயிப்போம்னு சொன்னோம் சார். ஜெயிச்சிட்டீங்க. கண்டிப்பா சார், ஒண்ணு ஜெயிச்சிட்டீங்க. இருங்க பாரு சார். சார், ஆ. ஒரு அந்த கல்வி கடன் ஒரு வருஷம் முடியாத குமரன் சொல்றேன். ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கல்வி கடன் ரத்து செய்யப்படும். மீண்டும் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். கண்டிப்பா அது நடக்கும் சார். நடக்கும் போது நீங்க பாருங்க சார். ஓகே, நடந்தால் மிகவும் சந்தோஷம். கண்டிப்பா நடக்கும். தலைவர் தளபதி சார். அவர் இந்த இனத்தின் தலைவர் சார். ஓகே சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.